வினா பேஜ் நம்பர் 56ல் ஹைட்ரஜன் அணுவில் உள்ள ஒரு எலக்ட்ரானின் அடிநிலை ஆற்றல் -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இரண்டாவது கிளர்வுற்ற நிலையில் இந்த எலக்ட்ரானின் ஆற்றல் என்ன? ஓகேவா. அஞ்சாவது கொஸ்டின், ஹைட்ரஜன் அணுவில் உள்ள ஒரு எலக்ட்ரானின் அடிநிலை ஆற்றல் -13.6 எலக்ட்ரான் வோல்ட். இரண்டாவது கிளர்வுற்ற நிலையில் இந்த எலக்ட்ரானின் ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அஞ்சாவது சம்முடைய 5வது தன்மதிப்பீட்டு வினா. இஎன் எலக்ட்ரானுடைய ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானுடைய ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, En is equal to -13.6 n squared electron volt. En is equal to -13.6 n squared electron volt. ஓகேவா. எஸ். ஸோ இதில் இரண்டாவது கிளர்வுற்ற நிலைக்கு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க. n is equal to 3. இதில் n is equal to 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னோட வேல்யூ வந்து 3. ஓகேவா. அப்படியே பிரதியிடுங்க. ஸோ E3 என்னுக்கு பதிலாக இந்த இடத்துல E3ன்னு போட்டுக்கிறீங்க. ஸோ என்னுக்கு பதிலாக இந்த இடத்துல என்னென்ன போடுறீங்க, E3ன்னு போடுறீங்க. E3 is equal to -13.6 என்னுக்கு பதிலாக 3 ஸ்கொயர்டு. ஒரு ஸ்டெப்பை போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 3 ஸ்கொயர்டு அப்படின்னா 9. ஸோ 9 அப்படின்னு வருது. -13.6/9 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வருது, -1.51 எலக்ட்ரான் வோல்ட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்பிட்டால்கள் நிரப்பப்படுதல். ஸோ ஆஃபா தத்துவம், பவுலியின் தவிர்க்கை தத்துவம், ஹுண்ட் விதி, இந்த 3 விதியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3யும் சேர்த்து தனித்தனியாக 3 மார்க் கொஷினாக கேட்பாங்க. இண்டிவிஜுவலாகவும் 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. கவனிங்க. ஆஃபா தத்துவம், பவுலியின் தவிர்க்கை தத்துவம், ஹுண்ட் விதி, இந்த 3 விதியும் பயன்படுத்தி தான் ஒரு அணுவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆர்பிட்டால்கள், லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்களை எப்படி நிரப்புறதுங்கிறத பார்க்கலாம். ஆஃபா தத்துவம், பவுலியின் தவிர்க்கை தத்துவம், ஹுண்ட் விதி ஆகிய விதிகளுக்கு ஏற்ப ஒரு அணுவில் பல்வேறு ஆர்பிட்டால்கள் இருக்குது. அந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்களை எப்படி நிரப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா. ஃபஸ்ட்டு ஆஃபா தத்துவம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆஃபா தத்துவம், பவுலியின் தவிர்க்கை தத்துவம், ஹுண்ட் விதி, இந்த 3 விதி பார்க்க போகிறோம். இந்த விதிக்கு இணங்க தான் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஆர்பிட்டாலில், ஓகே, நம்ம பல்வேறு ஆர்பிட்டால் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானை எப்படி நிரப்புறது அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா, ஆஃபா தத்துவம் ரொம்ப முக்கியமான புக் பேக் கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக் கொஷின். ஆஃபா தத்துவம் குறிப்பு வரைக அப்படின்னு 5 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி கேட்டால் என்ன பண்ணணும் பாருங்கள். ஜெர்மன் மொழி ஆஃபா என்ற சொல்லுக்கு கட்டமைத்தல் என்பது பொருளாகும். ஜெர்மன் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபாங்கிற வேர்டுக்கு, ஆஃபா அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கட்டமைத்தல் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா. என்ன மீனிங்? கட்டமைத்தல் அப்படிங்கிறத இந்த ஆஃபா தத்துவத்தினுடைய, ஆஃபா அப்படிங்கிறதனுடைய மீனிங். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள அணுவின் ஆர்பிட்டால்களின் அவற்றின் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகின்றன. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆஃபா தத்துவம். பாருங்கள். இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள அணுவின், ஓகே, சாதாரணமாக ஒரு அணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அணு எப்படி இருக்குது? இயல்பு ஆற்றல் நிலையில் இருக்குது. ஓகே. ஸோ சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு அணுவுக்கு 2 நிலை இருக்கும். ஒன்று சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலை, இயல்பு ஆற்றல் நிலைன்னு சொல்லுவாங்க. அதுவே கிளர்வுற்ற நிலை அப்படின்னா கொஞ்சம் ஹை லெவலில் போயிருக்கும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள அணுவின் ஆர்பிட்டால்களின் அவற்றின் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகின்றன. ஆர்பிட்டால்கள் அவற்றின் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகிறது. ஸோ ஆற்றலின் ஏறுவரிசை அப்படின்னா குறைந்த ஆற்றலிலிருந்து அதிகபட்ச ஆற்றல் வரை எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும். ஓகேவா. 1 குறைந்த ஆற்றல், ஒரு குறைவான ஆற்றல் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்றல், அப்படி என்ன ஆகிட்டே இருக்கும், ஆற்றலினுடைய ஏறு வரிசையில் எலக்ட்ரான்களை நிரப்ப போகிறோம்.
இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள ஒரு அணுவுக்கு ஆர்பிட்டால்கள் அவற்றின் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகின்றன. ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது எலக்ட்ரான்கள் அவை நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள ஆர்பிட்டால்களில் எந்த ஆர்பிட்டாலில் குறைந்த ஆற்றல் உடையதோ அந்த ஆர்பிட்டாலில் முதலில் நிரம்பும். ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் வந்து நிரப்புகிறோம். ஓகேவா? எலக்ட்ரான்கள் நிரப்பும்போது நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள ஆர்பிட்டால்களில் எந்த ஆர்பிட்டாலில் குறைந்த ஆற்றல் உடையதாக இருக்குதோ அந்த ஆர்பிட்டாலில் முதல்ல நிரப்பணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது ஆர்பிட்டால்கள் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்பிட்டால் இருக்கிறதுலையே குறைவான ஆற்றல் நிலையில் குறைந்த ஆற்றலுடைய ஆர்பிட்டால் எதுன்னு பார்க்கணும். ஓகே, அந்த ஆர்பிட்டாலை முதல்ல நிரப்பணும். நிரப்பினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் படிப்படியாக மேலே வரணும். குறைவான ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள் முழுமையாக நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரானானது அடுத்த உயர் ஆற்றலுடைய ஆர்பிட்டாலுள் நுழையும். ஓகேவா? இதுதான் ஆஃபா தத்துவம். ஆஃபா தத்துவம் இதிலிருந்து எழுதுங்க. ஆஃபா ஃபஸ்ட் எழுதணும். ஜெர்மன் மொழியில் ஆஃபா என்ற சொல்லுக்கு கட்டமைத்தல் என்பது பொருள். கட்டமைத்தல் அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மீனிங், பில்டிங் அப். ஓகே, சரி. இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள அணுவின் ஆர்பிட்டால்கள் அவற்றின் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகின்றன. ஆற்றலின் ஏறுவரிசையில் இது அதிக ஆற்றல், அடுத்து குறைந்த ஆற்றல், அடுத்து குறைந்த ஆற்றல். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமான ஆற்றல், அதை விட அதிகமான ஆற்றல், அதை விட அதிகமான ஆற்றல்னு அப்படியே லைன் பை லைனாக வரும். ஓகேவா? ஸோ இயல்பு ஆற்றல் நிலையில் பார்த்திங்கன்னா ஆர்பிட்டால்கள் அவற்றின் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகின்றன. அதுக்கு என்ன மீனிங் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரான்கள் அவை நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள ஆர்பிட்டால்களில் எந்த ஆர்பிட்டாலில் குறைந்த ஆற்றல் உடையதோ அந்த ஆர்பிட்டாலில் முதல்ல நிரம்பணும். குறைவான ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள் முழுமையாக நிரப்பப்பட்ட பின்னர் தான் எலக்ட்ரானானது உயர் ஆற்றலுடைய ஆர்பிட்டாலுள் நுழையணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆஃபா தத்துவம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்கள் நிரப்பும் போது இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள அணுவின் ஆர்பிட்டால்கள் அவற்றின் ஆற்றலின் ஏறுவரிசையில் நிரப்பப்படுகின்றன. ஸோ எலக்ட்ரான்கள் நிரப்பும்போது அவை நிரப்புவதற்கு வாய்ப்புள்ள ஆர்பிட்டால்களில் எந்த ஆர்பிட்டாலில் குறைந்த ஆற்றல் இருக்குதோ அது ஃபஸ்ட்டு நிரம்பும். குறைவான ஆற்றலுடைய ஆர்பிட்டால் முழுமையாக நிரப்பப்பட்ட பின்னர் தான் எலக்ட்ரான் வந்து அடுத்த உயர் ஆற்றல் மட்டத்துக்கு 1 by 1 போகும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. கீழே படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, 1s1 ஆர்பிட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். முதன்மை குவாண்டம் எண் இந்த சைடில் குறிச்சிருக்கிறாங்க, முதன்மை குவாண்டம் எண்ணை இந்த சைடில் குறிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 1s ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் நிரப்பணும். 1s முடிச்சது நல்லா கவனிக்கணும். 1s முடித்ததும் 2s ஆர்பிட்டாலுக்கு நிரப்பணும். 2s முடித்ததும் 2p ஆர்பிட்டால் நிரப்பணும். அடுத்து 3s ஆர்பிட்டாலுக்கு நிரப்பணும். 3s முடித்தது எங்கே வரணும், 3p ஆர்பிட்டாலுக்கு வரணும். ஸோ 3p முடித்ததும் எங்கே வரணும் பாருங்கள், 3p முடித்ததும் 4sக்கு வரணும். ஓகே, 4s பாருங்கள், 3pக்கு அப்புறம் என்னது 4s, 4sக்கு அப்புறம் என்னது 3d. ஓகே, ஸோ அடுத்து 4p, 4pக்கு அப்புறம் 5s, 5sக்கு அப்புறம் 4d. ஓகேவா? நல்லா கவனிக்கணும். 4pக்கு அப்புறம் 5s, 5sக்கு அப்புறம் 4d, 4dக்கு அப்புறம் 5p, 5pக்கு அப்புறம் 6s, 6sக்கு அப்புறம் 4f, 4fக்கு அப்புறம் 5d, 5d, 5dக்கு அப்புறம் 6p, 6pக்கு அப்புறம் 7s, 7sக்கு அப்புறம் 5f, 5fக்கு அப்புறம் 6d, 6dக்கு அப்புறம் 7p. ஓகேவா? இந்த ஆர்டரை நல்லா மெமரி பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே இந்த ஆர்டரை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இவை 1sங்கிறது குறைந்த ஆற்றலுடைய குறைந்த ஆற்றலில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டால். அதுக்கு அடுத்து அதிகமான ஆற்றலுடைய ஆர்பிட்டால்னா 2sம் 2pயும். அதுக்கப்புறம் அதிக ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள் 3s, 3p. 3pக்கு அப்புறம் எங்கே வரணும், 4sக்கு வரணும். 4sக்கு அப்புறம் எங்கே போகணும், 3dக்கு போகணும். 3dக்கு அப்புறம் எங்கே வரணும், 4pக்கு வரணும். 4pக்கு அப்புறம் எங்கே வரணும், 5sக்கு வரணும். 5sக்கு அப்புறம் எங்கே போகணும், 4dக்கு போகணும். 4dக்கு அப்புறம் 5p, 5pக்கு அப்புறம் 6s, 6sக்கு அப்புறம் எங்கே டைரெக்டாக போகுது, 6sக்கு அப்புறம் டைரெக்டாக 4fக்கு போகுது. 4fக்கு அப்புறம் 5d, 5dக்கு அப்புறம் 6p, 6pக்கு அப்புறம் 7s, 7sக்கு அப்புறம் 5f,
5Fக்கு அப்புறம் 6D, 6Dக்கு அப்புறம் 7P. இந்த ஆர்டரில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபா தத்துவம் அமையும். ஓகேவா? 1Sக்கு அப்புறம் 2S, 2Sக்கு அப்புறம் 2P. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டரை நல்லா மெமரி பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இதன்படி தான் எலக்ட்ரான்கள் நிரப்ப போகிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும், கவனிங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆஃபா தத்துவம் ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு சொல்கிறேன். ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா அணியன், ஹைட்ரஜனுக்கு அணியன் 1, ஹைட்ரஜனுக்கு அணியன் 1ன்னா என்ன வரும்? ஹைட்ரஜனுக்கு அணியன் 1ன்னா எலக்ட்ரான் அமைப்பு 1s1 முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு ஹீலியம். நெக்ஸ்ட்டு ஹீலியத்துக்கு போடலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன? ஹீலியம். ஹீலியத்தினுடைய குறியீடு இஸ் HE. சரி, இதனுடைய அணியன் எத்தனை? அணியன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2. அணியன் 2ன்னா 2 எலக்ட்ரான். ஓகேவா? அணியன் 2 என்னது? 2 எலக்ட்ரான். இது எப்படி போடுவீங்க? 1s2 2 1s2லேயே முடிஞ்சு போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டால் ஒரு 1s ஆர்பிட்டால். இதில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? மேலே ஒரு எலக்ட்ரான், கீழே ஒரு எலக்ட்ரான், மொத்தம் 2 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஹீலியம் அணுவில் அதனுடைய அணியன் 2 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஸோ 1s2 மேல் நோக்கி 1, கீழ் நோக்கி 1 போடணும். புரிஞ்சுதா? ஹீலியம்க்கு போட்டோமா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அடுத்த எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு லித்தியம். ஓகேவா? சரி, லித்தியத்துக்கு அணியன் எத்தனை? லித்தியத்துக்கு அணியன் 3. லித்தியத்துக்கு அணியன் 3, எலக்ட்ரான் அமைப்பு 1s1, 1s2, 1s2, 2s1, 1s2, 2s1. ஓகேவா? ஸோ இதுதான் எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s1. இது வந்து பார்த்திங்கன்னா 1s2, 2s1 அப்படிங்கிறது லித்தியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s1. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 1s2, 2s1ங்கிறது லித்தியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு. s ஆர்பிட்டால் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வந்துட்டேன்? 2sக்கு வந்துட்டேன். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லித்தியம் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பெர்லியம். சரி, பெர்லியத்தினுடைய அணியன் என்ன? பெர்லியத்தினுடைய அணியன் 4. சரி, 4 இருக்குன்னா 4 எலக்ட்ரான்கள். அப்போ எப்படி போடலாம்? 1s2, 2s2, 1s2, 2s2ன்னு போட்டோம்னா 4 எலக்ட்ரான்கள் முடிஞ்சிருச்சு. 1s ஆர்பிட்டால் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 2s ஆர்பிட்டாலுக்கு வந்திருக்கும். புரிஞ்சுதா? இப்போ 1s முடிஞ்சது எங்கே போயிருக்கு? 2s போயிருக்கு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து இன்னும் நம்ம இன்னும் எக்ஸாம் எழுதணும். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம் பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட்டு போரான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு போரானுக்கு போட்டு காமிக்கிறேன். போரானுடைய அணியன் 5. ஸோ அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? 5 எலக்ட்ரான்கள் இருக்குது. சரி, இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன? 1s2, 2s2, 2p1. ஓகேவா? 1s2, 2s2, 2p1. இப்போ பாருங்கள், 1s ஆர்பிட்டால் முடிஞ்சிச்சு, 2s ஆர்பிட்டால் முடிஞ்சு எங்கே வந்துருச்சு? 2p ஆர்பிட்டால் வந்துருச்சு. இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரைபடத்தை வச்சு தான் 1s முடிஞ்சதுக்கப்புறம் 2s வரணும், 1s முடிஞ்சதுக்கப்புறம் 2sக்கு அப்புறம் 2p அப்படிங்கிற இந்த வரிசை இதை வச்சு தான் சொல்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து என்ன பண்ணீங்க? போரானுக்கு முடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு கார்பனுக்கு போடுங்க. கார்பனுக்கு அணியன் எத்தனை? கார்பனுக்கு அணியன் 6. கார்பனுக்கு அணியன் 6னா மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? 6 எலக்ட்ரான். சரி, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் அமைப்பு போடலாமா? எலக்ட்ரான் அமைப்பு எப்படி எழுதுவீங்க? 1s2, 2s2. பாருங்கள், 1sக்கு அப்புறம் 2s, 1s2, 2s2 போட்டிங்களா? நெக்ஸ்ட் என்ன வரணும்? 2p2. ஏன் மிஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கீங்க? 2 ஏன் போட்டிங்க? எல்லாத்தையும் கொண்டு போய் எஸ் ஆர்பிட்டால்லையே போட்டுடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் ஆர்பிட்டால்னா ஒரு ஆர்பிட்டால் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்கள் இடம்பெற முடியும்? 2 எலக்ட்ரான்கள் இடம்பெற முடியும். ஸோ பி ஆர்பிட்டால் அப்படின்னா மொத்தம் 3 திசை நோக்கு பண்பு எக்ஸ் ஒய் இசட்னு. ஒரு ஆர்பிட்டாலையும் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கணும்? 2 எலக்ட்ரான்கள் இருக்கணும். மொத்தம் 6 எலக்ட்ரான்கள் வரைக்கும் பி ஆர்பிட்டாலில் நிரப்பலாம் இல்லையா? ஸோ அந்த பி ஆர்பிட்டால் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கே வரணும்? 3sக்கு வரணும். ஓகேவா? சொல்கிறது புரிஞ்சுதா? அஃபா தத்துவத்தின்படி தான் இந்த எலக்ட்ரான் அமைப்பை எழுதுகிறோம். கார்பனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s2, 2p2. 6 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 6 எலக்ட்ரானை இப்படி நிரப்பியிருக்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம், ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான் வரைக்கும் முடிச்சிட்டோம். கார்பன் வரைக்கும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனுக்கு போடுறோம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நைட்ரஜன் அணியன் 7,
எலக்ட்ரான் மொத்தம் எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p. பாருங்கள் மொத்தம் 7 எலக்ட்ரான். ஓகேவா, எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானுக்கு மேலே போட முடியாது. அடுத்து எஸ்லேயும் 2s2 2க்கு மேலே போட முடியாது. 4 முடிஞ்சிருச்சு. 7 4 போயிடுச்சு. இன்னும் 3 இருக்குது. எங்கே போடலாம்? 2px x y 2py 2pz. ஃபஸ்ட்டு எப்படி நிரப்பணும்? சிங்கிளாக நிரப்பணும், அப்புறம் டபுளாக நிரப்பணும். ஃபஸ்ட்டு இதில் 1 இதில் 1 இதில் 1 போடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ 4 + 3 என்ன வந்துருச்சு? 7 எலக்ட்ரான் வந்துருச்சு. ஸோ பி ஆர்பிட்டால் வரும்போது இண்டிவிஜுவலாக போடணும். இல்லை நீங்கள் ஜென்ரலாக எப்படி எழுதிக்கலாம்னா 1s2 2s2 2p 2p3ன்னு போட்டுக்கலாம் நைட்ரஜனுக்கு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நைட்ரஜனுக்கு பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய அணு எண் எத்தனை? 8. அப்போ எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? 8 எலக்ட்ரான்கள் இருக்குது. 8 எலக்ட்ரானுடைய எலக்ட்ரான் எப்படின்னா 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் நிரப்பியாச்சு. அடுத்து 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் நிரப்பியாச்சு. மொத்தம் 4 எலக்ட்ரான் முடிஞ்சிருச்சு. ஸோ 8ல் 4 போச்சு, மீதி 4 இருக்குது. ஸோ மீதி 4 எப்படி நிரப்புறது? 2px 2py 2pz. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? 1 2 1 2 3. இன்னும் 1 வரணும். இன்னொன்று 1 எங்கே போய் வரணும்? எக்ஸ் அச்சில் எகெயின் எங்கே போய் சேரணும்னா எக்ஸில் தான் போய் சேரணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன இருக்குது? ஸோ 1sல 2 எலக்ட்ரான், 2sல 2 எலக்ட்ரான், 2pxல 2 எலக்ட்ரான், மொத்தம் 6 எலக்ட்ரான் முடிஞ்சிருச்சு. 2pyயில் 1 எலக்ட்ரான், 2pzல 1 எலக்ட்ரான். ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆகுது? 4 + 4 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. 1s2 2s2 2px2 2py2 2py1 சாரி ஸ்டூடெண்ட்ஸ் 2py1 2pz1. இதுதான் வந்து ஆக்சிஜனோட எலக்ட்ரான் அமைப்பு. இதை நம்ம ஜென்ரலாக இண்டிவிஜுவலாக போடலாம். இல்லை நீங்கள் தனியாக இப்படி வேணும்னா நம்ம 3 திசை நோக்கு பண்பை பிரித்து போட்டால் தான் சரியாக வரும். இல்லை நீங்கள் சிம்பிளாக நம்ம வேறு ஏதாவது கால்குலேஷன்ஸ் போடணும்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னா 1s2 2s2 2p 1s2 2s2 2p 2p4. ஓகேவா, அப்போ சரியாக போச்சா? 8 எலக்ட்ரான்கள் வந்துருச்சா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஆக்சிஜனுக்கு போட்ட மாதிரியே நெக்ஸ்ட் எதுக்கு போடலாம்? ஆக்சிஜனுக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளூரினுக்கு போடலாம். பாருங்கள், ஸோ 1s முடிஞ்சதும் 2s முடிஞ்சதும் 2p முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? 3s வரணும். பாருங்கள், அதையும் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடலாம். கவனிங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூரின். ஓகே, ஃப்ளூரினுடைய அணு எண் எத்தனை? ஃப்ளூரினுடைய அணு எண் 9. ஸோ எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? 9 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஸோ 9 எலக்ட்ரான்கள் எப்படி நிரப்பலாம்? 1s2 2s2 2p 1s2 2s2 2p 1s2 2s2 போட்டாச்சா? இப்போ 4 முடிஞ்சிருச்சு. 9ல் 4 போயிடுச்சு. மீதி 9ல் 4 போச்சுன்னா மீதி எத்தனை இருக்குது? 5 இருக்குது இல்லையா? ஸோ அதை எப்படி நிரப்பலான்னு பாருங்கள். 2pxல 2 எலக்ட்ரான், 2pyயில் 2 எலக்ட்ரான், 2pzல 2 எலக்ட்ரான். ஓகேவா? எஸ், 2pzல 1 எலக்ட்ரான். ஸோ இப்போ சரியாக போச்சா? நம்ம ஜென்ரலாக எழுதணும். ஆக்சுவலி இதுதான் ப்ரொசீஜர். இந்த 3 p ஆர்பிட்டால் நிரப்பும் போது ஃபஸ்ட்டு சிங்கிளாக நிரப்பிட்டு அப்புறம் டபுளாக பேர் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட் விதியாக பார்க்க போகிறோம். 1sல 2 எலக்ட்ரானை இப்படி நிரப்பியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2sல 2 எலக்ட்ரானையும் இப்படி நிரப்பிடலாம். நெக்ஸ்ட்டு 2px பாருங்கள், இங்கே கீழே போடுறேன் பாருங்கள். 2px 2py 2pz. ஓகேவா? மொத்தம் 3 தான் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிளாக நிரப்பணும். 1 2 3. ஓகேவா? ஆக்சுவலி 4 எலக்ட்ரான்கள் வரணும். மொத்தமாக எத்தனை வரணும்? 9 எலக்ட்ரான்கள். 4 எலக்ட்ரானை போட்டாச்சு, மீதி 5 எலக்ட்ரானை போடணும். ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் பண்ணிடணும். அடுத்து இந்த மாதிரி டபுளாக ஃபேர் பண்ணணும். பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும் இல்லையா? ஸோ எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுளாக ஃபில் பண்ணணும். இதுதான் ரூலு. இந்த ரூலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. அப்பா தத்துவத்தின் படி 1s ஆர்பிட்டால் முடிஞ்சதுக்கப்புறம் 2s ஆர்பிட்டால், 2s ஆர்பிட்டாலுக்கு அப்புறம் 2p ஆர்பிட்டால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நியான் பாருங்கள்.
நியானில் பார்த்தீங்கன்னா நியானுடைய அணி எண் எத்தனை? நியானுடைய அணி எண் 10. ஸோ 10 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஸோ 10னா 10 எலக்ட்ரான்கள் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள், 1s2 2s2 2p6 XYZன்னு சிங்கிளாக போடணும். அப்புறம் டபுளாக பேர் பண்ணால் சரியாக போயிடும். இப்போ 6 ஆர்பிட்டாலில் p ஆர்பிட்டாலில் 6க்கு மேலே போட முடியாது. ஸோ ரிமைனிங் எலக்ட்ரான் வந்து அடுத்து எங்கே வரணும் பாருங்கள், 1s முடிஞ்சிருச்சு, 2s முடிஞ்சிருச்சு, 2p முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வரணும், அடுத்து 3sக்கு வரணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபார் ஹைட்ரஜன் நியான் வரைக்கும் முடிச்சாச்சு. சரியா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 10 எலக்ட்ரான் முடிச்சு நெக்ஸ்ட்டு 11வது சோடியம் போடலாம். சோடியத்தினுடைய அணி எண் எத்தனை? 11. சோடியத்தினுடைய அணி எண் எத்தனை? 11. ஸோ 11 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஓகேவா? எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? 11 எலக்ட்ரான்கள். ஓகேவா? ஸோ அந்த 11 எலக்ட்ரான்கள் எப்படி நிரப்பலான்னு பாருங்கள். 1s2 ஓகே, 2s2 1s2 2s2 2p6 10 எலக்ட்ரான்கள் முடிஞ்சிருச்சு. 2p p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான்களுக்கு மேலே போட முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். s ஆர்பிட்டாலில் 2க்கு மேலே போட முடியாது. p ஆர்பிட்டாலில் 6க்கு மேலே போட முடியாது. d ஆர்பிட்டாலில் 10க்கு மேலே போட முடியாது. f ஆர்பிட்டாலில் 14க்கு மேலே போட முடியாது. நல்லா ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. s ஆர்பிட்டாலில் 2க்கு மேலே போட முடியாது. p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான்களுக்கு மேலே நிரப்ப முடியாது. அடுத்து d ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்களுக்கு மேலே நிரப்ப முடியாது. f ஆர்பிட்டாலில் 14 எலக்ட்ரான்களுக்கு மேலே நிரப்ப முடியாது. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ எலக்ட்ரான்களை கரெக்டாக நிரப்பணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்படி நிரப்பும் போது தான் அந்த ஆர்பிட்டால் 2p ஆர்பிட்டால் முடிஞ்சால் தான் அடுத்த ஆர்பிட்டால் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சோடியத்தில் அணி எண் 11 எலக்ட்ரான். ஸோ இப்போ நம்ம 1sல 2 எலக்ட்ரானும் 2sல 2 எலக்ட்ரானும் 2pயில் 6 எலக்ட்ரானும் போட்டோம். மொத்தம் 10 எலக்ட்ரான்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ மீதி 10 எலக்ட்ரான்களுக்கு அப்புறம் மீதி 1 எலக்ட்ரான் இருக்குதா, அந்த 1 எலக்ட்ரான் எங்கே போகும்? 3sக்கு போகும். எங்கே போகும்? 3sக்கு போகும். 3sல என்ன மீதி ஒரு எலக்ட்ரான்கள் மட்டும் போடலாம். 1sல 2 எலக்ட்ரான், 2sல 2 எலக்ட்ரான், 2pயில் 6 எலக்ட்ரான், மொத்தம் 10 எலக்ட்ரான், 3sல 1 எலக்ட்ரான். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மொத்தமாக 11 எலக்ட்ரான்களை போட்டாச்சு. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்பா தத்துவத்தின்படி தான் ஒரு அணுவுக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதப்படுகிறது. ஸோ 1s முடிஞ்சதும் 2s, 2s முடிஞ்சதும் 2p, 2p முடிஞ்சதும் 3s. ஸோ 3s முடிஞ்சதும் அடுத்து நிரப்பணும்னா 3pக்கு தான் வரணும். ஓகேவா? இதை சொல்லக்கூடியது தான் ஆஃபா தத்துவம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆஃபா தத்துவம் உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட்டு பவுலியின் தவிர்க்கை தத்துவம் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு புக் பேக் கொஷின். பவுலியின் தவிர்க்கை தத்துவம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் அண்டு 3 மார்க் கொஷின். பவுலியின் தவிர்க்கை தத்துவம் என்ன? ஒரு அணுவில் உள்ள எந்த 2 எலக்ட்ரான்களும் அவற்றின் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பின் தொகுப்பும் ஒன்றாக இருக்காது. இதை சொல்லக்கூடிய தத்துவம் தான் என்ன அப்படின்னா பவுலியின் தவிர்க்கை தத்துவம். ஒரு அணுவில் உள்ள ஒரு அணுவுக்கு எத்தனை ஆர்பிட்டால் வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்களுக்கு மேலே நிரப்ப முடியாது, நமக்கே தெரியும். அப்படி நிரப்பக்கூடிய 2 எலக்ட்ரான்களுக்கு 4 குவாண்டம் எண்களினுடைய மதிப்பின் தொகுப்பும் ஒன்றாக இருக்காது. நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இதுதான் பவுலியின் தவிர்க்கை தத்துவம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தத்துவம். ஒரு அணுவில் உள்ள எந்த 2 எலக்ட்ரான்களுக்கும் அவற்றின் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பின் தொகுப்பும் ஒன்றாக இராது. இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் பவுலியின் தவிர்க்கை தத்துவம். ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் அதற்கென தனித்து 4 குவாண்டம் எண்களின் n, l, m, s மதிப்பினை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் இதனுடைய பொருள். ஓகேவா? பவுலின் தவிர்க்கை தத்துவத்தின்படி எலக்ட்ரான்கள் நிறைய இருக்குதுன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் எண்களுடைய மதிப்பும் 4 குவாண்டம் எண்கள்னா என்னது? n முதன்மை குவாண்டம், n l அப்படின்னு என்னது? lனா கோண உந்த குவாண்டம் எண், mனா காந்த குவாண்டம் எண், s அப்படின்னா தற்சுழற்சி குவாண்டம் எண். ஸோ ஒரு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் இருக்கலாம். அந்த 2 எலக்ட்ரான்களுக்கும் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பின் தொகுப்பும் ஒன்றாக
இருக்காது. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதை சொல்லக்கூடியதான் பவுலியின் தவிர்க்கை தத்துவம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், 1 by 1 சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஹைட்ரஜன் அணுவில் ஹைட்ரஜனுடைய அணு எண் எத்தனை? ஹைட்ரஜனுக்கு அணு எண் 1. அப்போ எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இப்போ எலக்ட்ரான் அமைப்பு என்ன? 1s1. ஸோ இப்போ ஹைட்ரஜனில் உள்ள ஒரு தனித்த எலக்ட்ரானிற்கு 4 குவாண்டம் எண்களின் மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1s1 ஆர்பிட்டால் தான் வரும். 1s1 ஆர்பிட்டால் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? முதன்மை குவாண்டம் எண்ணை குறிக்கிறது. 1sங்கிறது எதை குறிக்குது? முதன்மை குவாண்டம் எண்ணை குறிக்கிறது. எஸ், முதன்மை குவாண்டம் எண் வந்துருச்சு. n is equal to 1. சரி ஸ்டூடெண்ட்ஸ், n is equal to 1னா எல்லோட வேல்யூ எவ்வளோ? எல்லோட வேல்யூ எல்லும் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஹைட்ரஜனுடைய அணு எண் வந்து பார்த்திங்கன்னா 1, ஒரு எலக்ட்ரான் அமைப்பு 1s1. ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு 1s1 அப்படிங்கிற இந்த ஒரு எலக்ட்ரானுக்கு 4 குவாண்டம் எண்களுடைய மதிப்பை எழுதலாம். ஓகேவா? ஸோ 4 குவாண்டம் எண்கள் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, 1s1ல் முன்னாடி இருக்கிற எண் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா முதன்மை குவாண்டம் எண்ணை குறிக்கிறது. முதன்மை குவாண்டம் எண். ஸோ முதன்மை குவாண்டம் எண் n. ஸோ என்னோட மதிப்பு 1. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னோட மதிப்பு 1, எல்லோட மதிப்பு 0. எல்லோட மதிப்பும் 0னா நம்ம ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். எஸ் ஆர்பிட்டாலுக்கு எல்லோட மதிப்பு 0, பி ஆர்பிட்டாலுக்கு எல்லோட மதிப்பு 1, டி ஆர்பிட்டாலுக்கு எல்லோட மதிப்பு 2, எஃப் ஆர்பிட்டாலுக்கு எல்லோட மதிப்பு 3. ஓகேவா? ஸோ இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு, இது எஸ் ஆர்பிட்டாலாக இருக்கிறதுனால எல் வந்து 0. எல் 0னா கண்டிப்பாக எம்மும் மதிப்பும் 0. ஏன்னா எம்முக்கு ஃபார்முலா -l 0 + l. ஸோ எம்முக்கும் 0. நெக்ஸ்ட்டு எஸ்ஸு. ஸோ எஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. நமக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஆர்பிட்டால் ஒரே ஒரு திசையை நோக்கி மேல் நோக்கி மட்டும்தான் இருக்குது. ஸோ மேல் நோக்கி மட்டும் இருந்தால் +12. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹைட்ரஜனுக்கு ஒரு தனித்த அணுவின் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஹீலியத்துக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஹீலியத்துக்கு பாருங்கள். ஹீலியத்தினுடைய அணு எண் எத்தனை? ஹீலியம் வந்து He. இதனுடைய அணு எண் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ அணு எண் 2 அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? 2 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள் பார்க்கலாம். 1s2. அப்போது 1sல 2 எலக்ட்ரான்கள் இருக்குது. மேல் நோக்கி 1, கீழ் நோக்கி 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 எலக்ட்ரான்கள் இருக்குது. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஹீலியத்தில் 2 எலக்ட்ரான்களில் பாருங்கள், ஹீலியம் தனியாக இது ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க, ஹைட்ரஜன் ஒரு பாயிண்ட் எழுதுங்க, நெக்ஸ்ட் ஹீலியம் ஒரு பாயிண்ட் எழுதுங்க. ஹீலியத்தில் 2 எலக்ட்ரான்களில் ஒரு எலக்ட்ரான்கள் ஹைட்ரஜன் போலவே ஹைட்ரஜன் மாதிரியே இருக்குது. n is equal to 1. ஓகேவா? ஏன் நான் என்னோட மதிப்பு 1ன்னு சொல்கிறேன்? உங்களுக்கே தெரியும் ஏதனுடைய என்னோட மதிப்பு 1ங்கிறேன். 1s2 அப்படின்னா என்னோட மதிப்பு 1. ஓகேவா? முன்னாடி 1 தான் இருக்குது. ஸோ 1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல். இது எஸ் ஆர்பிட்டால்னால் எல்லோட மதிப்பு என்னவாக இருக்கும்? இப்போ தானே சொன்னேன், 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எம் வேல்யூ. சரி ஸ்டூடெண்ட்ஸ், எம் வேல்யூ என்ன சொன்னோம்? எல் 0னா எம்மோட வேல்யூவும் 0. ஓகே, ஒரு எலக்ட்ரானுக்கு தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீலியத்தில் 2 எலக்ட்ரான்களில் ஒரு எலக்ட்ரானுக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு n is equal to 1, l is equal to 0, அப்போ m is equal to 0. ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு பார்த்திங்கன்னா ms, அதை எஸ்ஸோட மதிப்பு என்னது? +12. ஓகேவா? சரி, இங்கே ஃபஸ்ட்டு 3 வந்து பார்த்திங்கன்னா +12 ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நல்லா போடணும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது ஓகே, இது ஒரு எலக்ட்ரானுக்கு போட்டாச்சு. சரி, ரெண்டாவது எலக்ட்ரானுக்கும் பார்த்திங்கன்னா என்னோட வேல்யூவும் 1 தான், எல்லோட வேல்யூ 0 தான், எம்மோட வேல்யூ 0 தான். ஆனால் எஸ்ஸோட வேல்யூ மட்டும் மாறும். ஏன்னா ஸோ மேல் நோக்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு +12 அப்படின்னா எஸ் மதிப்பு, கீழ் நோக்கி இருக்கிற எலக்ட்ரானுக்கு எஸ் மதிப்பு என்னென்னா -12. எஸ் மதிப்பு என்ன? -12. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை சொல்லக்கூடியது தான் இந்த ஹீலியத்தில் 2 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் போல் அப்படியே இருக்கும். என்னோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 0, எஸ்ஸோட வேல்யூ வந்து +12. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு கீழ்நோக்கி இருக்கிற எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா n வேல்யூ, L வேல்யூ, M வேல்யூ மூணும் அதே மாதிரி தான் இருக்கும். n is equal to 1, L is equal to 0, M is equal to 0. ஸோ கீழ்நோக்கி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ தற்சுழற்சி குவாண்டம் எண்ணினுடைய மதிப்பு -12. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், அதான் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இரண்டாம் எலக்ட்ரானை பொறுத்தவரையில் என்னோட வேல்யூ 1 தான், எல்லோட வேல்யூ 1 தான், எம்மோட வேல்யூ 0 தான். ஆனால் எஸ் வேல்யூ வந்து இரண்டாவது எலக்ட்ரானுக்கு என்னவா வருது? -12 வருது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ 0, எம்மோட வேல்யூ 0. இரு எலக்ட்ரான்களுக்குமே அதான் வருது. ஆனால் மேல் நோக்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு முதல் எலக்ட்ரானுக்கு எஸ் மதிப்பு +12, இரண்டாம் எலக்ட்ரானுக்கு -12. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது தற்சுழற்சி குவாண்டம் எண் +12 -12 அப்படிங்கிற இரு மதிப்புகளை மட்டுமே பெற இயலும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இதை சொல்லக்கூடியதான் பவுலின் தவிர்க்கை தத்துவம். பவுலின் தவிர்க்கை தத்துவம் என்ன சொல்லுது? ஒரு அணுவில் உள்ள எந்த இரு எலக்ட்ரான்களுக்கும் அவற்றின் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பின் தொகுப்பும் ஒன்றாக இருக்காது. 4மே ஒன்றாக இருக்காது, ஏதாவது ஒன்றில் வித்தியாசம் வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஹைட்ரஜனுக்கும் ஹீலியத்துக்கும் சொல்லியிருக்கோம். பவுலின் தவிர்க்கை தத்துவத்தை எழுதுக, எடுத்துக்காட்டு தருக. அல்லது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தில் பவுலின் தவிர்க்கை தத்துவத்தை எவ்வாறு பயன்படுத்துவாய் அப்படின்னு கூட கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பவுலின் தவிர்க்கை தத்துவம் நமக்கே தெரியும். ஒரு அணுவில் உள்ள எந்த இரு எலக்ட்ரான்களுக்கும் அவற்றின் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பின் தொகுப்பும் ஒன்றாக இராது. இதுதான் பவுலின் தவிர்க்கை தத்துவம். ஓகேவா? ஹைட்ரஜன் ஹீலியம் வரைக்கும் போட்டு முடிச்சிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? புரியுதா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே தான் பவுலின் தவிர்க்கை தத்துவம் தான். ஒரு எலக்ட்ரானுக்கும் என்னோட வேல்யூ, எல்லோட வேல்யூ, எம்மோட வேல்யூ எப்படி இருக்குது, எஸ்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது. இப்போ எதுக்கு சொல்கிறாங்கன்னா எல் கூட்டுக்கு சொல்கிறாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சொல்கிறது கவனிக்கணும். எல் கூடு. சரி, என்னது திடீர்னு எல்ஸ் கூடுன்னு சொல்கிறோம்? எல் கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எத்தனை எலக்ட்ரான்கள் இடம்பெற முடியும்னா, எல் கூட்டுக்கு நான் என்னோட வேல்யூ எவ்வளோ? கே கூட்டுக்கு 1, கே கூட்டுக்கு என்னோட வேல்யூ 1, எல் கூட்டுக்கு 2, 2n². அப்போ என்ன போடுவோம்? 2n², 2 × 2². அப்போ என்ன வரும்? 2 × 2, 2² அப்படின்னா 4, 4 × 2 8. ஸோ 8 எலக்ட்ரான்கள் தான் வரும். இதில் எல் ஆர்பிட்டாலில். ஸோ இப்போ எல் ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான்கள் இருக்குதுன்னா அந்த 8 எலக்ட்ரான்களின் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பை கேட்குறாங்க. ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு இப்போ குளோரினே எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குளோரினுடைய அணி எண் எத்தனை? குளோரினுடைய அணி எண் 17. ஸோ இப்போ 17 அப்படின்னா எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s2, 2p6, 3s2, 3p 10 முடிஞ்சிருச்சு பாருங்கள். இங்கே 10 வந்துருச்சு. 10, 12, இங்கே 3p5ன்னு போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 17 வந்துருச்சா? இதுதான் எலக்ட்ரான் அமைப்பு. அஃபா தத்துவத்தின்படி எலக்ட்ரான் அமைப்பு எழுதியாச்சு. ஓகேவா? சரி, அடுத்து இப்போ ஏதாவது ஒரு எலக்ட்ரான் சொல்கிறோம்னா அந்த ஏதாவது ஒரு ஆர்பிட்டாலில் அந்த எலக்ட்ரான் இடம்பெற்றிருக்கும். அந்த எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டால்னு கண்டுபிடிக்கலாம். அந்த ஆர்பிட்டாலுக்கு 4 குவாண்டம் எண்களின் மதிப்பும் போடலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் எல் கூடு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கே கூடு. கே கூட்டில் 2 எலக்ட்ரான்களுக்கு மேலே இடம்பெற முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எல் கூடு. எல் கூடில் 8 எலக்ட்ரான்களுக்கு மேலே, எல் கூடில் எத்தனை எலக்ட்ரான்களுக்கு மேலே இடம்பெற முடியாது? 8 எலக்ட்ரான்களுக்கு மேலே இடம்பெற முடியாது. ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு 8 எலக்ட்ரான்களுக்கு 4 குவாண்டம் எண்களுடைய மதிப்பையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? தனியாக கேட்பாங்க. பவுலின் தவிர்க்கை தத்துவத்தை பயன்படுத்தி எல் கூட்டில் அதிகபட்சமாக காணப்படும் 8 எலக்ட்ரான்களுக்கும் 4 குவாண்டம் எண்களை எழுதுவதன் மூலம் நாம் புரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரி பாருங்கள், இப்போ நம்ம எல் கூடு போடுறோம். எல் கூடில் பார்த்திங்கன்னா 1s2, 2s2 முடிஞ்சிருச்சு. 1s2, 2s2ஓட 1s2 வந்து கே கூடு 2s2லேருந்து வரும் இல்லையா? 2s2, 2p6. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா
2sல 2 எலக்ட்ரான். நல்லா கவனிக்கணும். 2sல 2 எலக்ட்ரான். 2pல எத்தனை எலக்ட்ரான்? 6 எலக்ட்ரான் வரணும். ஓகேவா? 2px 2py 2pz. ஓகேவா? ஸோ இதில் எலக்ட்ரான்கள் எப்படி நிரப்பலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2sல 2ஐயும் நிரப்பிடணும். 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து 2pயில் எவ்வளோ போடணும்? 5 எலக்ட்ரான்கள் போடணும். 1s1 இருக்குது. 1sல 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. மொத்தம் 4 எலக்ட்ரான் போயிடுச்சு. 1sல 2, 2sல 2, நெக்ஸ்ட்டு 2px 2py 2pzல பார்க்கலாம். மொத்தம் 4. இப்போ பார்த்தீங்கன்னா 8ல் 4 முடிஞ்சிருச்சு. மீதி 4 இருக்குது. ஸோ மீதி 4 இருக்குது. 4 எலக்ட்ரான்களும் எதில் இடம்பெறு? மீதி 6 எலக்ட்ரான்கள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, மீதி எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? 6 எலக்ட்ரான்கள் இருக்குது. சரி, இப்போ நம்ம எல் கூடு மட்டும் பார்க்குறதுனால 2sம் 2pயும் மட்டும் பார்த்தா போதும். 2sல 2 எலக்ட்ரான் ஓவர் 2pயில் 6 எலக்ட்ரான். எப்படி போடலாம்? முதல் எலக்ட்ரான், மூன்றாவது எலக்ட்ரான், நான்காவது எலக்ட்ரான், ஐந்தாவது எலக்ட்ரான், அடுத்து 6வது எலக்ட்ரான், 7வது எலக்ட்ரான், 8வது எலக்ட்ரான். ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கும் முதன்மை குவாண்டம் என்ன பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் முதன்மை குவாண்டம் எண் n இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் என்ன பண்ணிக்கோங்க? 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, எல்லா எண் மதிப்பும் இது 8 எலக்ட்ரான்களுக்கும் எல் கூட்டில் காணப்படும் 8 எலக்ட்ரான்களுக்கும் என்னோட வேல்யூ 2 தான். ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எல் வேல்யூ பார்க்கலாம். ஸோ எல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எல் வேல்யூ, ஸோ n வந்து எல்லாத்துலேயும் 2னா எல் வேல்யூ என்னவாக இருக்கும்? எந்த ஆர்பிட்டால்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான்கள் எதில் இடம்பெறுது? ஃபஸ்ட் எலக்ட்ரான் 2sல 2 எலக்ட்ரான் இடம்பெறுது. அந்த 2 எலக்ட்ரானுக்கும் முதன்மை குவாண்டம் எண் போட்டாச்சு. 2 எலக்ட்ரான்கள் எதில் இடம்பெறுது? எஸ் ஆர்பிட்டாலில் இடம்பெறுது. எஸ் ஆர்பிட்டாலில் இடம்பெறுது அப்படின்னா அதுக்கு எல்லோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? எல்லோட வேல்யூ 0வாகத்தான் இருக்கும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எஸ் ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ 0, பி ஆர்பிட்டாலுக்கு 1, டி ஆர்பிட்டாலுக்கு 2, எஃப் ஆர்பிட்டாலுக்கு 3. என்னது? எல்லோட மதிப்பு. ஸோ இப்போ முதல் 2 எலக்ட்ரான்கள் எஸ் ஆர்பிட்டாலில் இடம்பெற்றிருக்கு 2sல. ஸோ அதனால் 0. ஓகேவா? சரி, எல் 0னா கண்டிப்பாக எம்மும் 0, 2க்குமே எம்மும் 0. ஓகேவா? ஒன்று மேல் நோக்கி இருக்குது, இன்னொன்று கீழ் நோக்கி இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று மேல் நோக்கி இருக்குது, ஒன்று மேல் நோக்கி இருக்குது, ஒன்று மேல் நோக்கி இருக்குது, ஒன்று கீழ் நோக்கி இருக்குது. ஸோ மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுக்கு +1/2னும் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுக்கு -1/2னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 3rd எலக்ட்ரான், 4th எலக்ட்ரான், 5th எலக்ட்ரான், 6th எலக்ட்ரான், 7th எலக்ட்ரான், 8th எலக்ட்ரான் எல்லாமே 2px. பாருங்கள் 2px இது எகெயின் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்குவீங்க. ஸோ இதில் மொத்தம் 5 பாக்ஸு. ஒரு இதுலேயும் எத்தனை எலக்ட்ரான் இடம்பெறும்? ஃபஸ்ட்டு சிங்கிளாக சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டால். இப்போ பி ஆர்பிட்டால் அப்படின்னா 3 ஆர்பிட்டால் தான் வரணும். 3 ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் நிரப்ப போகிறேன். ஃபஸ்ட்டு சிங்கிளாக நிரப்பிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது எலக்ட்ரான், இது 4வது எலக்ட்ரான், இது 5வது எலக்ட்ரான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இது 6வது எலக்ட்ரான், இது 7வது எலக்ட்ரான், இது 8வது எலக்ட்ரான். ஓகேவா? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 3rd எலக்ட்ரான். ஓகேவா? ஃபஸ்ட் 2 எலக்ட்ரான் முடிச்சாச்சு. 3rd எலக்ட்ரான்கள் 3, 4, 5, 6, 7, 8. ஸோ ஃபஸ்ட்டு 2 முடிஞ்சிருச்சு. அது 3வது எலக்ட்ரான், இது 3வது எலக்ட்ரான். பிங்க் கலரில் இருக்கிறது பாருங்கள், இது வந்து ஓகேவா? எஸ், கவனிங்க, எகெயின் போடுறேன். ஃபஸ்ட்டு 3p ஆர்பிட்டால்னால் 3 பாக்ஸு. p ஆர்பிட்டால், சாரி ஸ்டூடெண்ட்ஸ் 3pன்னு சொல்லிட்டேன், 2p ஆர்பிட்டால். ஸோ இப்போ 2p ஆர்பிட்டால் அப்படின்னு என்ன வருது? இது 2px, இது 2px, இது 2py, இது 2pz. ஒன்றுலேயும் ஒரு எலக்ட்ரான் போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிங்கிளாக போடணும், அப்புறம் டபுளாக பேர் பண்ணணும். சிங்கிளாக போடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள் 1, இது வந்து எத்தனாவது எலக்ட்ரான்? ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. இது 3வது எலக்ட்ரான். 3வது எலக்ட்ரான் எங்கே இருக்குது? நம்ம 2pxல இருக்குது. ஸோ எல்லாமே 2pயில் தான் இருக்கிறதுனால முதன்மை குவாண்டம் எண் எல்லாத்துக்குமே என்ன தான் போடணும்னா 2 தான் போடணும். சரி, p ஆர்பிட்டாலுக்கு
இப்போ p ஆர்பிட்டாலுக்கு Lோட மதிப்பு எல்லாத்துலேயும் என்ன 1. ஸோ எல்லாத்துலேயும் 1 போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மேல் நோக்கி தான் இருக்குது. ஸோ மேல் நோக்கி இருக்குது, எக்ஸ் அச்சில் இருக்குது. ஸோ எக்ஸ் அச்சு இருக்கிறதுனால இதனுடைய மதிப்பு என்ன, எம்மோட மதிப்பு என்னென்னா -1 0 +1 -1. ஃபஸ்ட்டுக்கு வந்து -1னா பாருங்கள், இதுக்கு வந்து எம்மோட வேல்யூ வந்து -1. ஓகேவா? அடுத்த எலக்ட்ரான் நாலாவது எலக்ட்ரான் மேல் நோக்கி இருக்குது. நாலாவது எலக்ட்ரானுக்கும் என்னோட வேல்யூ எல்லோட வேல்யூ அதே தான். பட் இது மேல் நோக்கி இருக்கிறதுனால இதனுடைய எம் வேல்யூ வந்து 0. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஐந்தாவது எலக்ட்ரான் இப்படி இருக்குது. இதுக்கு வந்து +1. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோட வேல்யூ 1னா எம்மோட வேல்யூ -1 0 +1. ஓகேவா? -1 0 +1 இங்கே நிரப்பியாச்சா? -1 0 +1. ஓகேவா? இப்போ இதில் எல்லாமே மேல் நோக்கி இருக்கிறதுனால தற்சுழற்சி குவாண்டம் எண் என்னவாக இருக்கும்னா +12 இருக்கும். எப்படி இருக்கும்? +12 தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா 3 4 5வது எலக்ட்ரான் போட்டுட்டோம். ஓகேவா? இன்னும் 3 எலக்ட்ரான்கள் போடணும். எப்படி போடலாம் பாருங்கள். 3 எலக்ட்ரான் 6வது எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 எலக்ட்ரான் 5 வரைக்கும் போட்டாச்சு. 6வது எலக்ட்ரான் எங்கே இடம்பெறுது? 2pxல இடம்பெறுது. 6வது எலக்ட்ரான் 2pxல இடம்பெறுது. அதனால் முதன்மை குவாண்டம் எண் 2. ஸோ p ஆர்பிட்டால்னாவே தற்சுழற்சி எல்லோட மதிப்பு வந்து 1 p ஆர்பிட்டாலுக்கு, அதனால் 1. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா எம்மோட வேல்யூ -1. பார்த்தீங்கன்னாவே தெரியுது பாருங்கள். எம்மோட வேல்யூ எகெயின் -1 வருதுன்னா அது எந்த ஆர்பிட்டாலில் இடம்பெறுது? 2px ஆர்பிட்டாலில் இடம்பெறுது. நெக்ஸ்ட்டு 2py ஆர்பிட்டால். 2py ஆர்பிட்டாலுக்கு எம்மோட வேல்யூ என்ன? 0. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 2pz ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான். 2pz ஆர்பிட்டாலுக்கு எம்மோட மதிப்பு என்ன? +1. ஓகேவா? சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் க்ரீன் கலரில் போட்டிருக்கிறதுல எல்லாமே பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்குது. ஸோ கீழ் நோக்கி இருந்தால் அதில் தற்சுழற்சி குவாண்டம் எண் என்ன வரும் அப்படின்னா எல்லாத்துலேயும் தற்சுழற்சி குவாண்டம் எண் -12 வரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் பவுலியின் தவிர்க்கை தத்துவம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப சிம்பிள். ஆஃபா தத்துவத்தை விளக்குக, பவுலியின் தவிர்க்கை தத்துவத்தை விளக்குக. ஸோ இப்போது ஆஃபா தத்துவத்தை பயன்படுத்தி எலக்ட்ரான் அமைப்பை எழுதிடலாம். அடியாற்றல் நிலையிலிருந்து ஆர்பிட்டால்களின் ஏறு வரிசையில் எலக்ட்ரான்கள் நிரப்பக்கூடியது தான் ஆஃபா தத்துவம். சரி, நெக்ஸ்ட்டு பவுலியின் தவிர்க்கை தத்துவத்தின் படி என்ன பண்ணோன்னா ஒரு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்களை நிரப்பலாம். அந்த ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களில் 4 குவாண்டம் எண்களின் மதிப்பும் ஒன்றாக இராது. ஓகேவா? ஸோ முதன்மை குவாண்டம் எண், கோண உந்த குவாண்டம் எண், தற்சுழற்சி குவாண்டம் எண், காந்த குவாண்டம் எண். ஓகேவா? ஸோ காந்த குவாண்டம் எண், தற்சுழற்சி குவாண்டம் எண். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது? வித்தியாசமாக இருக்குது. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஹூண்ட் விதின்னு பார்க்கலாம். ஆஃபா தத்துவத்தின்படி பல்வேறு ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் எவ்வாறு நிரப்பப்படுங்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம சொன்னதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம p ஆர்பிட்டால், s ஆர்பிட்டால்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் நிரப்ப முடியும். 2 எலக்ட்ரான்களையும் நாம் நிரப்பிடலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து நம்ம p ஆர்பிட்டாலுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். p ஆர்பிட்டாலில் 3 திசை நோக்கு பண்பு இருக்குது. மேலே பாருங்கள், 2px 2py 2pz, px py pz. நான் 3மே எப்படி இருக்குது? சம ஆற்றல் நிலையில் இருக்குது. சம ஆற்றல் நிலையில் இருக்குது அப்படின்னா சம ஆற்றல் நிலையில் என்ன அர்த்தம்? டீஜென்ரசி ஆர்பிட்டால், டீஜென்ரேட் ஆர்பிட்டால்னால் சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள். ஸோ சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களை எலக்ட்ரான்கள் நிரப்பும் போது அதை எப்படி நிரப்பணும் அப்படிங்கிறத மற்ற விதிகள் சொல்லலை. இதை சொல்லக்கூடிய விதி தான் இந்த விதி. ஓகே, இந்த ஆர்பிட்டால்களில் எவ்வரிசையில் நிரப்ப வேண்டும் இந்த வினாவிற்கு ஹூண்ட் விதி தான் எலக்ட்ரானை சொல்லுது. நான் மேலே ஆல்ரெடி அதை வச்சு தான் போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் எப்படி நிரப்பியிருக்கேன்? பிங்க் கலரில் ஒற்றை நிரவுதலை பண்ணேன். ஸோ சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களை நிரப்பும் போது ஃபஸ்ட்டு ஒற்றை நிரவுதலை பூர்த்தி செய்த பிறகு தான் க்ரீன் கலர் மாதிரி இரட்டை நிரவுதலை செய்யணும். ஸோ ஒற்றை நிரவுதல்னால் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்களை போடும்போது எல்லாம் மேல் நோக்கி போடணும். ஸோ இரண்டாவது அதுலேயே வந்து ஒரே ஆர்பிட்டாலில் 2வது எலக்ட்ரான்களை போடும்போது கீழ் நோக்கி போடணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால்களை ஒற்றை நிரவுதலை பூர்த்தி செய்த பின்னர் தான் சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள் வரும்போது ஒற்றை நிரவுதலை பூர்த்தி செய்த பிறகு தான் இரட்டை நிரவுதலை செய்யணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?
பாருங்கள், ஹுண்ட் விதிப்படி ஹுண்ட் விதியில் என்ன சொல்லியிருக்காங்க, சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் போது நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள அனைத்து சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களும் ஒற்றை எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான்கள் இரட்டையாதல் நிகழும். சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் போது நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள அனைத்து சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களும் ஒற்றை எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான் இரட்டையாதல் நிகழும். ஓகேவா, இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹுண்ட் விதி. ஹுண்ட் விதியை விவரி, ஹுண்ட் விதியை எழுது அப்படின்னா இது வரைக்கும் எழுதணும். சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரப்பும்போது நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள அனைத்து சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களும் ஒற்றை எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான்கள் இரட்டையாதல் நிகழும். ஓகேவா, சரி. அப்போ பி ஆர்பிட்டாலுக்கு மொத்தமாக 3 ஆர்பிட்டால்கள் இருக்குது. ஸோ 3 ஆர்பிட்டால்களில் லாஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஒற்றை நிறுதலை பூர்த்தி செய்த பிறகு தான் இரட்டை நிறுதலை செய்யணும். சரி, டி ஆர்பிட்டாலுக்கு பார்த்திங்கன்னா 5 ஆர்பிட்டால்கள் இருக்குது. ஸோ 5 ஆர்பிட்டால்கள் எப்படி பாருங்கள், டி ஆர்பிட்டால் 5 ஆர்பிட்டால். ஸோ டி ஆர்பிட்டால் போட்டுக்கிறேன் பாருங்கள், 1 2 3 4 5. சரி, இப்போ இதில் எலக்ட்ரான் நிரப்பும் போது எப்படி நிரப்பணும், ஃபஸ்ட்டு ஒற்றை நிறுதல் நிரப்பணும். 1 2 3 4 5. அடுத்து இரட்டை நிறுதலை செய்யணும், கீழ் நோக்கி பண்ணணும். 1 2 5 6 7 8 9 10. ஏன்னா டி ஆர்பிட்டால் அப்படின்னா மொத்தம் 10 ஆர்பிட்டால் 10 பாக்ஸு, ஒரு பாக்ஸ்லேயும் 2 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் மொத்தம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 5 பாக்ஸு, 5 பாக்ஸ்லேயும் 2 எலக்ட்ரான். அப்போ 10 எலக்ட்ரான்கள் நிரப்பப்படணும். இதே மாதிரி தான் எஃப் ஆர்பிட்டால். ஸோ எஃப் ஆர்பிட்டாலுக்கு என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். எஃப் ஆர்பிட்டாலுக்கு சேம் இதே மாதிரி தான், மொத்தம் 7 ஆர்பிட்டால். ஓகேவா, 1 2 3 4 5 6 7. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒற்றை நிறுதலை செய்யணும். ஒற்றை நிறுதலை செய்யலாமா, 1 2 3 4 5 6 7 ஒற்றை நிறுதலை செஞ்சாச்சு. அடுத்து இரட்டை நிறுதலை செய்யணும். பாருங்கள், 1 6 மொத்தம் வந்து 7 முடிஞ்சிருச்சு. 8 9 10 11 12 13 14. ஸோ இப்போ எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னா மொத்தம் 7 ஆர்பிட்டால், ஒரு ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான், மொத்தம் 14 எலக்ட்ரான். ஓகேவா, எஸ், புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் ஹுண்ட் விதி சொல்லுது. சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் போது நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள அனைத்து சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களும் ஒற்றை எலக்ட்ரான்கள் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான்கள் இரட்டையாதல் நிகழும். 3 பி ஆர்பிட்டால்கள், 5 டி ஆர்பிட்டால்கள் மற்றும் 7 எஃப் ஆர்பிட்டால்கள் உள்ளன. இந்த ஆர்பிட்டால்களில் முறையே 4வது 6வது மற்றும் 8வது எலக்ட்ரான்கள் நுழையும் போது மட்டுமே இரட்டையாதல் துவங்கும். ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 4வது எலக்ட்ரான் உள்ளே போகும்போது நடக்கும், அதே மாதிரி 6வது எலக்ட்ரான் உள்ளே போகும்போது நடக்கும், 8வது எலக்ட்ரான் நுழையும் போதும் எலக்ட்ரான் இரட்டையாதல் நிகழும். சரியா, சரி. உதாரணமாக பார்த்திங்கன்னா 6 எலக்ட்ரான்களை கொண்டுள்ள கார்பன் அணுவை கருதுவோம். 6 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் அணுவுக்கு எப்படி நம்ம எலக்ட்ரான் அமைப்பு எழுதி எலக்ட்ரான்கள் நிரப்புறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நான் மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் கார்பனுடைய அணியன் எத்தனை, கார்பனுக்கு அணியன் 6. ஸோ அணியன் 6னா எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 6 எலக்ட்ரான் இருக்குது. 1s2 2s2 2p2. ஓகேவா, 2px பாருங்கள், 1sல 2 எலக்ட்ரான், 2sல 2 எலக்ட்ரான், 2px 2py 2pz இப்படி பிரிச்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு 2லேயும் போட்டது சரி. அடுத்து 4 எலக்ட்ரான்கள் முடிஞ்சிருச்சு. 5 6 5 வந்து 2pxயில் போடணும், 5வது எலக்ட்ரான் 2pxலேயும் 6வது எலக்ட்ரான் 2pyலையும் போடணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ சாதாரணமாக இப்படி தான் எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும். ஓகே, கவனிங்க பார்க்கலாம். அடுத்து இந்த நிகழ்வில் எலக்ட்ரான் விலக்கு விசையினை குறைத்திட ஹுண்ட் விதியின்படி 6வது எலக்ட்ரானானது 5வது எலக்ட்ரானிடம் கொண்டுள்ள
2px ஆர்பிட்டாலில் சென்று இரட்டையாகாமல் 2py ஆர்பிட்டாலுக்கு செல்கிறது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 எலக்ட்ரானையும் நம்ம என்ன பண்ணலை, ஒரே ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரானையும் கொண்டு போய் 2pxயில் போடாமல் 2pxயில் 1 2pyயில் 1 போட்டிருக்கோங்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரானுக்கு இடையே விலக்கு விசை இருக்குது. அந்த விலக்கு விசையினை குறைக்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி நம்ம சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்களை நிரப்பும் போது அவற்றில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களை, ஒரு அணுவில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களில் ஒற்றை நிரவுதலை பூர்த்தி செய்த பிறகு தான் இரட்டை நிரவுதலை செய்யணும். அதை தான் சொல்கிறது தான் இந்த ஹூண்ட் விதி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 6வது தன்மதிப்பீட்டு வினா பாருங்கள். Fe3 + Mn2 + ஆர்கான் ஆகியவற்றின் சிறும ஆற்றல் நிலையில் காணப்படும் தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. ஓகேவா? சிறும ஆற்றல் நிலையில் தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை இந்த மாதிரி எப்படி வருது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. Fe3+ அப்படின்னா இரும்பு. சரியா? Feங்கிறது இரும்பு. இரும்பினுடைய அணியன் என்னது? இரும்பினுடைய அணியன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 6வது கொஸ்டின். இதில் இரும்பினுடைய அணியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இரும்புக்கு Feன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இரும்புக்கு வந்து அணியன் எவ்வளவு அப்படின்னா 26 எலக்ட்ரான்கள். ஓகேவா? 26 எலக்ட்ரான். இப்போ Fe3+ அப்படின்னா இது 3 எலக்ட்ரானை இழந்துருச்சு. அப்போது எலக்ட்ரான்களில் 26க்கு பதிலாக 23 எலக்ட்ரான் தான் Fe3+க்கு வரணும். அந்த Fe3+க்கு 23 எலக்ட்ரானை எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1s2ல் 2 எலக்ட்ரான், 2s2ல் 2 எலக்ட்ரான், 2p6ல் வந்து 6 எலக்ட்ரான், மொத்தம் 10 எலக்ட்ரான் போயிடுச்சு. 3s2ல் 2 12 எலக்ட்ரான் போயிடுச்சு. 3p6ல் 6, ஓகேவா, 10 16 17 18 எலக்ட்ரான்கள் போயிடுச்சு. ஸோ மீதம் இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரான்கள் 3d5க்கு போயிடுச்சு. ஸோ 4s எப்படி இருக்கும்னா 0வாக தான் இருக்கும். ஓகேவா? எஸ், இப்படி தான் நிரப்பணும். அஃபா தத்துவத்தின்படி தான் நிரப்பியிருக்கிறோம். ஓகேவா? நம்ம எழுதும்போது ஆர்பிட்டால்னு எழுதிக்கலாம். ஸோ எலக்ட்ரான்களை வந்து இந்த வரிசையின்படி தான் எழுதணும். ஓகே, 1s2 2s2 2p6 3s2 3p6 4s0 3d5. ஸோ இப்போ வந்து டி ஆர்பிட்டால் இந்த Fe3+ல் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்னென்னா 3d5 3d5னு போட்டுக்கிறோம். ஸோ டி ஆர்பிட்டால் மொத்தம் 5 ஆர்பிட்டால் dxy dyz dzx dx2 x2 y2 dz2. மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குன்னா டி ஆர்பிட்டால் 5 ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ 5 அப்படின்னா எல்லாத்துலேயும் தனித்த எலக்ட்ரான்கள் 1 தான் வரும். தனித்த எலக்ட்ரான்கள் என்ன வரும்? 1 தான் வரும். சரி, மொத்த எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 1ன்னு போட்டோம்னா 5 எலக்ட்ரான்கள் இடம்பெற்றிருக்கு. 3D ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? 5 எலக்ட்ரான்களும் இடம்பெற்றிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறும ஆற்றல் நிலையில் Fe3+ல் தனித்த எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்த எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை 5. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது? Mnக்கு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து Mnக்கு வந்து பார்த்திங்கன்னா அணியன் 25 எலக்ட்ரான்கள் இருக்குது. 25 எலக்ட்ரான்கள் Mn2+ அப்படின்னா
அது மேலும் 2 எலக்ட்ரான்களை இழந்துருச்சு. 2 Mn2+ அப்படின்னா அது வந்து 2 எலக்ட்ரான்கள் இழந்துருச்சு. அப்புறம் அணியின் என்னவா மாறிடும்? 2 எலக்ட்ரான்கள் போயிடுச்சுன்னா 23 எலக்ட்ரான்கள் இருக்கும் இல்லையா? ஸோ 25ல் 2 போச்சு அப்படின்னா 23 எலக்ட்ரான். 23 எலக்ட்ரான் எப்படி இருப்பீங்க? லாஸ்ட்டு Fe2+க்கு Fe3+க்கு என்ன போட்டிங்களோ அதே தான் Mnக்கும் வரும். ஏன்னா அதுக்கும் 23 எலக்ட்ரான்கள் தான் வந்துச்சு. இதுக்கும் Mn2+க்கும் 23 எலக்ட்ரான்கள் தான் வருது. ஸோ இப்போ எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 6னா மொத்தம் 10 எலக்ட்ரான்கள் 12 13 3s ஆர்பிட்டாலில் ஓகேவா 3p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான்கள் 4sல 0 3dயில் 5. ஸோ 5 இருக்குது. இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா 5 பாக்ஸ் இருக்குது. ஸோ 5 பாக்ஸ் வந்துச்சுன்னா அந்த 5 பாக்ஸில் எப்படி போடணும்? 1 2 3 4 5 1 2 3 4 5 சரியா? ஸோ 3d5ல லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் தனித்த எலக்ட்ரான்கள் 1 வரும். 1 2 3 4 5 ஓகே. ஸோ அப்போ இதுதான் வந்து 5 தனித்த எலக்ட்ரான்கள் Mn2+ல் உள்ளன ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்னென்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 அப்படி பார்த்தா என்ன வரும்? ஸோ இப்போ 18 எலக்ட்ரான்கள் வரும் ஓகேவா? ஆர்கானுக்கு எத்தனை எலக்ட்ரான்கள் வரும்? 18 எலக்ட்ரான்கள் வரும். அந்த 18 எலக்ட்ரான்களை எப்படி நிரப்பியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p6 ஓகேவா? இப்போ ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்பு போட்டிங்கன்னா 1s 2 எலக்ட்ரான் நிரம்பிட்டுருச்சு, 2sலேயும் 2 வந்துருச்சு, 2p ஃபுல்லாக நிரம்பிருச்சு, 3sலேயும் 2 எலக்ட்ரான் வந்துருச்சு, 3p6ல் ஃபுல்லாகவே நிரம்பிருச்சு. ஸோ 3p6 மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். 3p6 இடையில அதனால் கீழே போடுற ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 3p6ல் 3px 3py 3pzன்னு வரும். ஃபஸ்ட்டு சிங்கிளாக நிரப்பணும், அடுத்து இரட்டை நிரப்புதலை செய்யணும். இப்படி இரட்டை நிரப்புதலை செய்யும்போது என்னாகுது? எத்தனை டி ஆர்பிட்டாலில் இருக்குது? சாரி, பி ஆர்பிட்டாலில் ஆர்கானில் இருக்குன்னா 6 எலக்ட்ரான்கள். அப்போ பி ஆர்பிட்டாலில் 3 ஆர்பிட்டாலும் என்ன ஆயிடுச்சு? முழுவதும் நிரம்பிருச்சு. தனித்த எலக்ட்ரான்கள் இருக்குதா அப்படின்னா தனித்த எலக்ட்ரான்கள் இல்லை. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 7வது கொஸ்டின் பாருங்கள். தன்மதிப்பீட்டு வினா 7. அதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம இப்போ சொன்னது தான் அவங்க வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கவனிங்க. தன்மதிப்பீட்டு வினா என்னென்னா 4f ஆர்பிட்டால் என்ற குறியீடு உணர்த்தும் பொருள் யாது? 4f ஆர்பிட்டால் 4f ஸ்கொயர்டு ஆர்பிட்டால் என்ற குறியீடு உணர்த்தும் பொருள் யாது? இதில் முதன்மை குவாண்டம் எண் என்ன, தற்சுழற்சி குவாண்டம் எண் என்ன, அதெல்லாம் கேட்குறாங்க ஓகேவா? அதெல்லாம் எழுதிக்கலாம். இதில் உள்ள எலக்ட்ரான்களும் 4 குவாண்டம் எண்களின் மதிப்புகளை எழுதுக. இதில் எலக்ட்ரான்கள் எப்படி இருக்குது? 4 குவாண்டம் எண்ணுடைய மதிப்பை தனித்தனியாக எழுதுகிறாங்க ஓகேவா? 4f ஸ்கொயர்டு என்ற குறியீடு உணர்த்தும் பொருள் யாது? இதில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு 4 குவாண்டம் எண்களின் மதிப்புகளை எழுதுக ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 7வது கொஷின் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், 7வது கொஷின் 4f ஸ்கொயர்டு பார்த்தாவே தெரியுது. இதில் 4 அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? முதன்மை குவாண்டம் எண்ணை குறிக்கிறது ஓகேவா? 4ங்கிறது எதை குறிக்குது? முதன்மை குவாண்டம் எண்ணை குறிக்குது. சரி, நெக்ஸ்ட்டு எஃப் ஆர்பிட்டால். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே 2 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஸோ எஃப் ஆர்பிட்டால் அதில் 2 எலக்ட்ரான்கள் எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது. 4f ஸ்கொயர்டு இங்கே 4ங்கிறது முதன்மை ஆற்றல் நிலை, எஃப்ங்கிறது எஃப் ஆர்பிட்டால், மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கை 2 ஓகேவா? சரி, n = 4 ஓகேவா? n = 4 ஏன்னா கன்ஃபார்மாக 4 தான். 4f ஸ்கொயர்னு வரதுனால முன்னாடி என்ன நம்பர் வருதோ அதுதான் முதன்மை குவாண்டம் எண். n = 4 ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆர்பிட்டால் அப்படிங்கிறதுனால எல்லோட மதிப்பு 3. எஃப் ஆர்பிட்டால் அப்படிங்கிறதுனால எல்லோட மதிப்பு என்ன? 3. ஸோ எல்லோட மதிப்பு 3னா எம்மோட வேல்யூ என்னவாக இருக்கும்? -L முதல் 0 வரையில் 0 வழியாக +L வரை. இப்போ L வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோட மதிப்பு 0
எல்லோட மதிப்பு என்னென்னு போட்டிருக்கோம், 3ன்னு போட்டிருக்கோம். அப்போ எம்மோட மதிப்பு -3 0 வழியாக +3 வரை. அப்போ என்ன வரும், -3லேருந்து அப்படியே லைனாக போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ -3லேருந்து லைனாக போடணும். எப்படி போடுவீங்கன்னு பாருங்கள். -3 -2 -1 0 +1 +2 +3. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரான்களுள் ஒரு எலக்ட்ரான் ml = -2 உடைய 4f ஆர்பிட்டாலிலும் ml = -2 உடைய 4f ஆர்பிட்டாலிலும் நிரவுகின்றன. ஓகேவா? 2 எலக்ட்ரான்களுள் ஒரு எலக்ட்ரான் வந்து ml = -3 ml = -3 உடைய 4f ஆர்பிட்டால். இப்போ மேலே 4f² போட்டோமா, அதில் இரு எலக்ட்ரான்கள் இருக்குதா, அந்த இரு எலக்ட்ரான்களில் ஒரு எலக்ட்ரானுக்கு ml வேல்யூ வந்து -3 -3 உடைய 4f ஆர்பிட்டாலிலும், மற்றொன்று mlோட மதிப்பு -2 உடைய 4f ஆர்பிட்டாலிலும் நிரம்புகிறது. ஓகேவா? m வேல்யூ -3 அப்படிங்கிற இடத்துல 4f ஆர்பிட்டாலில் எங்கே -3ன்னு ml மதிப்பு வருதோ அதில் ஒரு எலக்ட்ரானும், இன்னொன்று 4f ஆர்பிட்டாலில் எங்கெல்லாம் ml = -2 வருதோ அங்கெல்லாம் எதை நிரப்பணும், இன்னொரு ஆர்பிட்டால். 2 எலக்ட்ரான்கள் இருக்கு இல்லையா, கடைசியாக அந்த 2 எலக்ட்ரான்களில் ஒன்று முன்னாடி தள்ளியாச்சு, ml = -3 அப்படின்னு முடிச்சாச்சு. அடுத்து 4f ஆர்பிட்டாலில் மற்றொரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இன்னொரு எலக்ட்ரானுக்கு mோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா -2 இருக்கும். -2 இருந்தால் அதனுடைய அது எங்கே போய் நிரம்பும் அப்படின்னா 4f ஆர்பிட்டாலில் தான் நிரப்பப்படுகிறது. ஓகேவா? சரி, அப்போ அந்த 2 எலக்ட்ரான்களுக்குமான 4 குவாண்டம் எண்களினுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கடைசி 2 எலக்ட்ரான்களுக்கு 4 குவாண்டம் எண்களினுடைய மதிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரான், முதல் எலக்ட்ரான், இரண்டாம் எலக்ட்ரான். முதல் எலக்ட்ரானுக்கு எல்லாமே வந்து 4f அப்படிங்கிறதுனால முதல் குவாண்டம் எண் 4. ஸோ நெக்ஸ்ட்டு f ஆர்பிட்டால் அப்படிங்கிறாவே எல்லோட மதிப்பு 3. ஓகேவா? ஸோ எல்லோட மதிப்பு என்னவாக இருக்கும், f ஆர்பிட்டால் அப்படின்னாவே என்னவாக இருக்கும், 3ஆக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு mlோட மதிப்பு. mlோட மதிப்பு என்னென்னு போடுவீங்க, கவனிங்க. mlோட மதிப்பு போடணும்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. எப்படி போடுவீங்க, mlக்கு ஓகேவா, வேல்யூ -L 0 + L. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோட வேல்யூ என்னது, எல்லோட வேல்யூ 3. ஓகேவா? எல்லாத்துலேயும் எல்லோட வேல்யூ 3. ஸோ எல்லோட வேல்யூ 3. ஸோ இதில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mlோட மதிப்பு -3 0 +3 -3 0 +3 அப்படின்னா mlோட மதிப்பு எப்படி எடுத்துக்கிறது, முதல் எலக்ட்ரானுக்கு +3 அப்படின்னா பாருங்கள், முதல் எலக்ட்ரானுக்கு -3 அப்படின்னா இப்போ -3 0 +3க்குள்ளே வருதா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், mோட மதிப்பு -3 -2 -2 -1 0 +1 +2 +3. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா +3, இதில் முதல் எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா mோட வேல்யூ -3, mோட வேல்யூ -3. அடுத்து இரண்டாம் எலக்ட்ரானுக்கு mோட வேல்யூ -2. ஸோ இதை தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ms வேல்யூ பாருங்கள். ஒரு எலக்ட்ரான் மேல் நோக்கி இருக்கா, 2 எலக்ட்ரானுமே ஒன்று மேல் நோக்கி இன்னொன்று கீழ் நோக்கி இருந்தால் ஓகே, ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ்ன்னு போடலாம். ஸோ இதில் அந்த 4f² இருக்க 2 எலக்ட்ரான்களும் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரே ஆர்பிட்டாலில் இருக்குது. அப்போது என்ன வரும், ms வேல்யூ மேல் நோக்கி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? முதல் எலக்ட்ரானும் மேல் நோக்கி இருக்குது, இரண்டாவது எலக்ட்ரானும் அடுத்த ஆர்பிட்டாலில் மேல் நோக்கி இருக்குது. ஓகேவா? f ஆர்பிட்டாலில் நிறைய இருக்கு இல்லையா, 7 ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, அதில் முதல் ஆர்பிட்டாலில் மேல் நோக்கி இருக்குது. அடுத்து இரண்டாவது எலக்ட்ரான் அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஆர்பிட்டாலில் மேல் நோக்கி இருக்குது. ஸோ மேல் நோக்கி இருந்தாவே அங்கே என்னென்ன போடணும், +12 போடணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?